ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனல். முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு இது கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி டைட்டில் தம்ப்நெயில் பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்துருப்பீங்க. அதாவது 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கம்பேரிஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் லா காலேஜ் படிக்கணும், அதாவது லா கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்தியா பேஸ் பண்ண டாப் என்ட்ரன்ஸ் செஷன் தான் உங்களுக்கு. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது லா கோர்ஸ் டாப் லெவல் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவு ஆவரேஜாக இருந்தால் போதும், எனக்கு ஆசை தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெரிட்லேயே +2 மார்க் பேஸில் உங்களுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து கவுன்சிலிங் நடக்குது. ஸோ அந்த கவுன்சிலிங் பேஸில் வந்து நீங்கள் காலேஜ் பட் இல்லை, நான் லா படிக்கணும், அதுதான் என்னோட கனவு, அதுதான் என்னோட ப்ரொஃபஷன், அந்த கெரியரில் நான் பெரிய அளவில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், படிக்கும்போது இருக்கிறதே டாப் லெவல் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றிய டீட்டெயில் உங்களுக்கு. ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா AILET அப்படிம்பாங்க, இன்னொன்று இன்னொன்று லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ 2ஓட கம்பேரிஷன் தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் லா படிக்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. முக்கியமாக வந்து +1 +2 ஆர்ட்ஸ் காமர்ஸ் எடுத்தவங்க மட்டும்தான் லா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போல்லாம் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. எனி குரூப் எடுத்தவங்க நீங்கள் ஒரு ஸ்கூல் +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் ஒரு 45% மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸில் படிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. தமிழ்நாடு பொறுத்தவரையும் லா டிஸ்டன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்ரூவ்டு இல்லை. உங்களுக்கு வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்ஸில் போட்டு வேணால் வந்து நீங்கள் படிக்கிறாங்க. பட் தமிழ்நாடு பொறுத்தவரையும் உங்களுக்கு நாட் அப்ரூவ்டு அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மோடுக்கு நீங்கள் ஃபுல் டைமாக படித்தா தான் வந்து அது ஒரு ப்ராப்பரான கோர்ஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் படிச்சிங்க அப்படின்னா லாயர் தான் ஆக முடியும், அட்வொகேட் ஆக முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ லாயருக்கும் அட்வொகேட்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை பற்றியும் நம்ம சேனல் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டாப் லெவல் லா காலேஜில் படிக்கணும் அப்படின்னா யூஜி கோர்ஸ் பொறுத்தவரையும் என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா படிக்கணும் அப்படின்னா CLAT அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இன்னொன்று இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியிலே டெல்லியில் வந்து ஸோ டெல்லியில் படிக்கணும் அப்படின்னு மட்டும் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு வேறு எந்த யூனிவர்சிட்டியுமே வேணாம், டெல்லியை பேஸ் பண்ண நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் LET, அதாவது ஆல் இண்டியாவோட லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ 2ஓட டிஃப்ரென்ஸும் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். CLAT அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 24 நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது உங்களுக்கு திருச்சியில் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நேஷனல் லா யூனிவர்சிட்டி. இது மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாக ஒரு 24 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 7 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கோரை வந்து நிறைய ப்ரைவேட் லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. பட் நீங்கள் நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக AI என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியாகும் நீங்கள். ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா காமனான டிஃப்ரென்ஸ் AILETக்கும் CLATக்கும் உள்ள காமனான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக இன்டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. AILETனா என்ன, இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இது அண்டரில் இருக்க கோர்சஸ் பற்றி நம்மளுக்கு யூஜிக்கு தனியாக PGMs வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம், அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மாதிரி எல்லா டிஃப்ரென்ஸுமே வந்து பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அஃபோர்ட் கோட் கீழே இருக்க கோர்சஸ் அப்படின்னா BA LLB ஹானர்ஸ் கோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு 123 சீட்ஸ் தர்றாங்க. LLM கோர்ஸ் இருக்குது, PhD இன் லா இருக்குது, PhD இன் MAல வந்து பார்த்தோம் அப்படின்னா IP லா அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே வந்து கிளியராக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சொன்னது தான் வந்து அகெயின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் படிக்கணும் அப்படின்னா AILETயோட ஆப்ஷன் பேஸில் தான் வந்து நீங்கள் படிக்க முடியுங்கிறாங்க. இதுவே அதர் ஒரு 24 நேஷனல் லா யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே படிக்கணும் அப்படின்னா CLATயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு. ஸோ இதை பற்றி வந்து கீழே வந்துருக்காங்க. CLA எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜூலை 20 வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து டிசம்பரில் வருது உங்களுக்கு. AILETக்கும் இந்த ஜூலையில் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடுது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் வரை இருக்குது உங்களுக்கு. CLATக்கு அக்டோபர் வரை இருக்குது. சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போயே வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு 10 எக்ஸாம் வந்து சொல்லியிருக்காங்க. டிசம்பர் மந்த் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு.
ஸோ ஏஜ் லிமிட் எந்த ஏஜ் லிமிட்மே இல்லை, எந்த வருஷம் வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லுங்கள். +2 முடிச்சவங்க +2 முடிச்சவங்க 2% மேலே வந்து கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் ரெண்டுமே ஆஃப்லைன் எக்ஸாம் தான், 2 மணி நேரத்துக்கான எக்ஸாம் தான். ஏஐஎல்டி வந்து ஒரு 150 மார்க், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. லாங்குவேஜ் பொறுத்தவரையும் ரெண்டுமே இங்கிலீஷில் கண்டக்ட் பண்ணுறாங்க. டைப் ஆஃப் மீன்ஸ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் ரெண்டுமே. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தராங்க. நெகட்டிவ் மார்க் பொறுத்தவரையும் 1/4 வந்து 1/4 வந்து உங்களுக்கு. ஸோ CLATயில் ஒரு 5 டாப்பிக்கும் AILATயில் ஒரு 3 டாப்பிக்கில் தான் கொஸ்டின்ஸே வருது உங்களுக்கு. ஸோ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா CLE பொறுத்தவரையும் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், லீகல் ரீசனிங் இருந்து கொஸ்டின் வருது. AILAT பொறுத்தவரையும் இங்கிலீஷ் லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், இது மட்டும் இல்லாமல் லாஜிக்கல் ரீசனிங் தான் உங்களுக்கு. ஸோ இதான் எக்ஸாம் பேட்டர்னுக்கான டிஃபரன்ஸ். CLAT பொறுத்தவரையும் 5 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. AILAT பொறுத்தவரையும் 3 டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தராங்க. 1/4 வந்து நெகட்டிவ் மார்க்காக வந்து போடுறாங்க உங்களுக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் CL18 ஸ்கோரை நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டாப் லெவல் காலேஜ் ஒரு சிலதோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நேஷனல் லா யூனிவர்சிட்டி பெங்களூர், நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி அப்படின்னா AILET அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், ஹைதராபாத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, ஜோதாபூர், குஜராத் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, காந்திகிராம் காலேஜெலாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கலாமா அப்படின்னு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஷனில் நாட் ரெகனைஸ் அப்படின்னு தான் வந்து போட்டிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு கெரியரில் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் மோடில் வந்து அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் இல்லை. நீங்கள் வந்து லாயர் ஆகலாம், பட் அட்வொகேட் ஆக முடியாது.